ஹாப்பி பர்த்டே டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இல்ல. பவர் ஸ்டார் இல்ல. நல்ல மனுஷன். மனுஷன மனுஷனா மதிக்க தெரிஞ்ச ஒரு உண்மையான ஜென்டில்மேன் பவன் கல்யாண். எவ்வளவோ குடும்பம் பவன் கல்யாணால வாழுது. மொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் ஸ்டார்ஸ்ல ஹி இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ மனுஷன மனுஷனா மதிப்பாரு. சச் அ ஹம்பிள் பெர்சன், டவுன் டூ எர்த் பெர்சன். தலகுணம் கிடையாது, ஓவர் ஆட்டிட்யூட் கிடையாது. 2019 ஆந்திர பிரதேஷ் எலக்ஷன்ல 137 சீட்ல போட்டியிடுறாங்க பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டி. அந்த 137 தொகுதியில அவங்க மொத்தமே ஜெயிச்சது வெறும் ஒரே ஒரு தொகுதி தான். ஈவன் த ஃபவுண்டர் அண்ட் லீடர் பவன் கல்யாண் அவரே 2 தொகுதியில நின்னு 2த்துலயுமே தோத்துட்டாரு. கம்ப்ளீட் வாஷ் அவுட் 137 தொகுதியிலயும் எக்ஸெப்ட் அந்த ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அவ்வளோதான்டா பவன் கல்யாண் பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சுடா அப்படின்னு நினைச்சப்போ, அப்படியே இப்போ 2024 எலக்ஷனுக்கு வந்தா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ, பித்தாபுரம். பவன் கல்யாணோட பொலிட்டிக்கல் ஸ்டோரி கேட்குறப்போ உண்மையாவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா கூஸ் பம்ஸா இருக்கும். யார பார்த்தும் பயப்பட மாட்டாரு. எத பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. பவரா இருந்தாலும் சரி, மணியா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ பெரிய நேம், ஃபேம் அண்ட் ஹிஸ்டரி இருந்தாலும் சரி, அவருக்கு மனசுல என்ன தோணுதோ தைரியமா பேசுவாரு. அந்த ஒரு ஃபேமஸ் நைட் சந்திரபாபு நாயுடுவ ஜெகன் அரெஸ்ட் பண்ணி, அப்போ பவன் கல்யாண் வந்து என்ன பண்ணாருங்கிறத வரலாறு மறக்காது. என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர், அவரு சந்திரபாபு நாயுடுவ அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவ பார்க்கணும்னு போனப்போ, கம்ப்ளீட்டா அவரோட பெர்மிஷனை டினை பண்ணிட்டாங்க. ஏர்கிராஃப்ட்ல போக அலோவ் பண்ணல. சிஎம்மோட ஆர்டர். அவர பார்க்க விடாம செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா தடுக்க முடியுமா? இவர்ட்ட இருக்கிறது ஒரு ராணுவ படையாச்சே. அந்த மாரி ஒரு கூட்டம் என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. அப்படியே கொளுத்திட்டானுங்க. கொட்டுற மழையில ஹாலிவுட் படம் பார்த்த மாரி அவ்ளோ வண்டி, அவ்ளோ கூட்டம். அப்படியே மொத்தமா வந்து குமிஞ்சாங்க. என்னதான் போலீஸ் பேரிகேட் போட்டு ஆளுங்கள வச்சு தடுக்க நெனச்சாலும், சுனாமி மாரி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மனசுல இன்னும் பெரிய இடம் புடிச்சாரு. சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு ரொம்ப பிரில்லியன்ட்டா, டாக்டிக்கலா டிசைட் பண்ணி குறிப்பிட்ட சீட்ட வாங்கி டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. இங்க நம்ம எப்படி தல அஜித்த பார்க்குறோமோ, அதே மாரி அந்த சுந்தரபாண்டியன் டெம்ப்ளேட் தான் அங்க பவர் ஸ்டார் பவன் கல்யாண் உயிரே குடுப்பாங்க. வெறித்தனமான ஒரு கூட்டம். டெமி காட் தான் பவன் கல்யாண் அங்க. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்லாம் கேளுங்க. வேற மாரி இருக்கும். ஜெயிச்சுட்டு பை பை ஜெகன்னு தக்கா சொல்லுவாரு. అందరికీ ఫ్యాన్స్ ఉంటారు. కళ్యాణ్ గారికి మాత్రం గుండెల్లో ఉంటావు. కళ్యాణ్ బాబు కల్ట్ చూపిస్తాం. బాబులకే బాబు కళ్యాణ్ బాబు. பவன் கல்யாணோட ரெஸ்பெக்ட் அண்ட் ஓராவே தனி. இந்த மேல இருக்கிற வீடியோல பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய லீடர் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு. எப்படி கிரீட் பண்றாங்க பவன் கல்யாண் பாருங்க. ரெஸ்பெக்ட் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி இருக்காரு, அமித் ஷா இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு மறக்காம அண்ணனோட காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்குவாரு. வரிசையா ஏகப்பட்ட ஃபிளாப்பு. பெருசா படங்கள் ஓடல. ஆனா லாயல் ஃபேன் பேஸ்னா என்னன்னு பவன் கல்யாண் ஃபேன்ஸ் காட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன ஊர்ல அப்படியே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பவன் கல்யாண் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பவன் கல்யாண் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.